வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லைப்பாளை குலவணிகர்புரம் மத்திய சிறைச்சாலை எதிரே உள்ள சிவனிணைந்த பெருமாள், அங்காள பரமேஸ்வரி, தளவாய் மாடசுவாமி, பேச்சியம்மன், பிரம்மசக்தி, சுடலை மாடசுவாமி, கருப்பசுவாமி, பலவேசக்கார சுவாமி, கொம்பு மாடசுவாமி, கொம்பு மாடத்தி, இசக்கியம்மன் கோவில் கொடை விழா கடந்த 24ஆம் தேதி கால்நாட்டுடன் துவங்கியது. 30ஆம் தேதி மாலை குடியழைப்பு நடந்தது. இதையொட்டி தாமிரபரணியிலிருந்து புனித நீர் எடுக்கப்பட்டு சீவலப்பேரி அருகே மருகால் தலை பூலுடையார் சாஸ்தா கோயிலிலிருந்தும் முப்பந்தல் இசக்கியம்மன் கோயிலிலிருந்தும் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு பாளை பஸ் நிலையம் அருகே உள்ள விநாயகர் கோயிலிலிருந்து குலவணிகர்புரத்துக்கு மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் கோயிலில் புனித நீர் குடங்களுக்கு கலச பூஜையும், கலசத்தில் சக்தி ஏற்றப்பட்டு சிறப்பு அலங்கார பூஜையும் நடந்தது. நள்ளிரவில் சாஸ்தா அழைப்பு பூஜையை தொடர்ந்து 31ஆம் தேதி காலை பிரம்ம முகூர்த்தத்தில் சிவனிணைந்த பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடந்தது. தொடர்ந்து குலவணிகர்புரம் முப்பிடாதியம்மன் கோவிலிலிருந்து தெற்கு தெரு, வடக்கு தெரு, சுந்தரமூர்த்தி விநாயகர் கோயில் வழியாக சீர்வரிசை பொருட்கள் எடுத்து வரப்பட்டது. பின்னர் மதிய கொடை விழாவை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி, தளவாய் மாடசாமி, பேச்சியம்மன், பிரம்மசக்தி, சுடலை மாடசுவாமி, கருப்பசுவாமி, பலவேசக்கார சுவாமி, கொம்பு மாடசுவாமி, கொம்பு மாடத்தி, இசக்கியம்மனுக்கு 16 வகையான சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அலங்கார பூஜையும் நடைபெற்றது. இரவு நூற்றுக்கணக்கான பெண்கள் பொங்கலிட்டு வழிபட்டனர். தொடர்ந்து விசேஷ அலங்கார பூஜையும், சாமக்கொடையை முன்னிட்டு கிடா பலியிடப்பட்டு படையலும், அருளாளர்கள் அருள்வாக்கும், இதையடுத்து புதிய பஸ் நிலையம் அருகே சுவாமி வேட்டைக்களம் பூதலும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கொடை விழாவை முன்னிட்டு இசக்கியம்மனுக்கு 31ஆம் தேதி காலை 10 மணிக்கு புதிய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மதியம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர்.
ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.